வெல்கம் பேக் கைஸ். யாராச்சும் என்னோட இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அஜித். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம 2 நாளைக்கு முன்னாடி மன் அத்தன்டிகேஷன் ப்ராஜெக்டை பில்ட் பண்ணியிருப்போம். இப்போது அந்த ப்ராஜெக்டை நம்ம ஆன்லைனில் டெப்ளாய் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம render.com தாங்க யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகேங்க, பாருங்கள், இது தாங்க நம்ம பில்டு பண்ண ப்ராஜெக்ட். ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிறது, என்னோட அந்த வீடியோவை யாராவது பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தாங்க. ஓகேவா? ஏன்னாக்கா அந்த வீடியோவில் நான் என்ன பண்ணியிருந்தேன்னு கேட்டிங்கனாக்கா, ஃப்ரண்ட் எண்டுக்கு தனியாக கெட் இனிஷியலைஸ் பண்ணி புஷ் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி பேக் எண்டுக்கு தனியாக கெட் இனிஷியலைஸ் பண்ணி கெட்டப்புக்கு புஷ் பண்ணியிருப்போம். ஓகேவா? நமக்கு அப்படி தேவையில்லை. அதனால நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த கெட்டை நான் டிலீட் பண்ணிடுறேன். டிலீட். அதுக்கப்புறம் நான் ஃப்ரண்ட் எண்ட்லேயும் டிலீட் பண்ணிடலாம். டிலீட். ஓகேவா? இப்போ நம்ம இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே கெட் இனிஷியலைஸ் பண்ணிட்டு புஷ் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஃபோல்டரை நம்ம VS கோடில் ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா, ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் கோட் கொடுத்துக்கிறோம். ஓகேவா? ஓகே, இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. நாம் இப்போ இந்த ப்ராஜெக்டை டெப்ளாய் பண்ணணுன்னாக்கா, இல்லை ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு வரணுன்னாக்கா சில சேஞ்சஸ் பண்ணணும். வாங்க அந்த சேஞ்சஸை ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம GitHubல புஷ் பண்ணலாம். ஓகேவா? அது சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா, ஃபஸ்ட்டு நான் ஃப்ரண்ட் எண்ட் ஃபோல்டருக்குள்ளார வந்துடுறேன். அதுக்கு நான் CD ஃப்ரண்ட் எண்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா, npm run build கமெண்ட்டை ரன் பண்ணுறோம். ஓகேவா? இந்த கமெண்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, நமக்கு டிஸ்ட் ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ டிஸ்ட் ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம பேக் எண்ட்லேயும் சில சேஞ்சஸ் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா, பேக் எண்ட் ஃபோல்டரை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இங்கே index.js ஃபைல் இருக்குதுல, இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இங்கே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, ஃபஸ்ட்டு நம்ம பாத்தை இம்போர்ட் பண்ணிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம பாத்தை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பாத் ஃப்ரம் பாத். ஓகேவா? அதுக்கப்புறம் அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னாக்கா, இங்கே சர்வர் ஸ்டார்டட் இருக்குது இல்லையா? இதுக்கு மேலே வந்து நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா, கான்ஸ்ட் ஃப்ரண்ட் அண்டர்ஸ்கோர், அதுக்கப்புறம் டர் நேம் கொடுத்துக்கிறேன். டைரக்டரி நேம் ஈக்குவல்ஸ் டு பாத் டாட் ரிசால்வ் கொடுத்துக்கிறோம். ஓகேவா? பாத் டாட் ரிசால்வ். ஓகேவா? இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, நமக்கு கரண்ட் டைரக்டரியோடைய அப்சல்யூட் பாத்தை டர் நேமில் ஸ்டோர் பண்ணிவிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே இஃப் கண்டிஷன் கொடுத்துக்கிறேன். இஃப் கண்டிஷனில் ப்ராசஸ் டாட் env டாட் நோட் அண்டர்ஸ்கோர் என்விரான்மெண்ட். ஓகேவா? நோட் என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷனாக இருந்துச்சுனாக்கா, ப்ரொடக்ஷன். ஓகேவா? ப்ரொடக்ஷன் கொடுத்துக்கிறேன். ப்ரொடக்ஷனாக இருந்துச்சுனாக்கா இந்த செட் ஆஃப் கோடை ரன் பண்ணுன்னு இப்போ சொல்ல போகிறோம். ஓகேவா? வாங்க கோட் வரைஞ்சிடலாம். கான்ஸ்ட் ஃப்ரண்ட் எண்ட் பாத் ஈக்குவல்ஸ் டு பாத் டாட் ஜாயின். ஓகேவா? பாத் டாட் ஜாயின். அதுக்கப்புறம் நம்ம இங்கே டைரக்டரி நேம் கொடுத்துடலாம். டைரக்டரி நேம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் எண்டில் இருக்கிற டிஸ்ட் ஃபோல்டர் ஆக்சஸ் பண்ணணும். ஓகேவா? நம்ம இங்கே இதை ஆக்சஸ் பண்ணணும். அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தான் இங்கே கோடு வரைய போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம இங்கே ஃப்ரண்ட் எண்ட் கொடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் எண்ட், அதுக்கப்புறம் டிஸ்ட் ஃபோல்டர். ஓகேவா? டிஸ்ட் ஃபோல்டர். ஓகேவா? அதுக்கப்புறம் அப்படியே கீழே வாங்க. ஆப் டாட் யூஸ் எக்ஸ்பிரஸ் டாட் ஸ்டாட்டிக். இங்கே நாம் ஃப்ரண்ட் எண்ட் பார்த்தா பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஆப் டாட் யூஸ் ஸ்டார் ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம இங்கே res டாட் சென்ட் ஃபைல் பாத் டாட் ஜாயின். ஓகேவா? பாத் டாட் ஜாயின். அதுக்கப்புறம் நம்ம இங்கே ஃப்ரண்ட் எண்ட் பாத் கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் டிஸ்ட் ஃபோல்டரில் இருக்கிற index.htmlக்கு ஃபைலை கொடுத்துருவோம். ஓகேவா? நம்ம எந்த ரிக்வெஸ்ட் பண்ணாலும் அது எங்கே ரீடைரக்ட் பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, டிஸ்ட் ஃபோல்டரில் இருக்கிற HTMLக்கு ரீடைரக்ட் பண்ணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், டிஸ்ட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே HTML ஃபைல் இருக்குது இல்லையா? இதுக்கு ரீடைரக்ட் பண்ணிவிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே கெட் இக்னோருக்கு வந்துடுங்க. கெட் இக்னோரில் இந்த டிஸ்ட் ஃபோல்டர் இருந்துச்சுனாக்கா, இங்கேருந்து நம்ம இதை டிலீட் பண்ணிவிடுவோம். ஓகேவா? இக்னோர் பண்ணக்கூடாது. அதை நம்ம GitHubக்கு புஷ் பண்ணணும். ஓகேவா? ஓகேங்க, சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம இப்போ GitHubக்கு புஷ் பண்ண வேண்டியது தான். ஓகேவா? அதுக்கு நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கனாக்கா, ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இங்கே GitHubக்கு சர்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? GitHub. ஓகேங்க, நான் GitHubல ஆல்ரெடி சைன்இன் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் சைன்இன் பண்ணலாம்னாக்கா பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு நியூ ரெபாசிட்டரி இருக்குது இல்லையா, இதை கொடுத்துக்கிறேன்.
அதுக்கப்புறம் இங்கே ரெபாசிட்டரி நேம் கேட்குது. ரெபாசிட்டரி நேம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா டெமோ மாத். ஓகேவா? ஓகேங்க, இந்த நேம் அவைலபிளாக இருக்குது, இதே கொடுத்துட்றேன். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடித்த உடனே இந்த ரெபாசிட்டரியை நம்ம டிலீட் பண்ணிடுவோங்க. ஓகேவா? அப்படியே கீழே வாங்க, கீழே வந்துட்டு கிரியேட் ரெபாசிட்டரி கொடுத்துக்கோங்க. அது ஓகேங்க, ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்குது இல்லையா, இந்த ஒவ்வொரு கமெண்ட்டை இப்போ ரன் பண்ண போகிறோம். ஓகேவா? கெட் இனிட்டை இங்கேருந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு திருப்பி விஎஸ் கோடுக்கு வந்துடும். ஓகேவா? விஎஸ் கோடில் கெட் இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ரண்ட் எண்ட் ஃபோல்டரில் இருக்கணும். ஓகேவா? நம்ம ஃப்ரண்ட் எண்ட் ஃபோல்டரில் இருந்து ரூட் டைரக்டரிக்கு வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டீங்கன்னாக்கா சிடி. ஓகேவா? ஓகேங்க, நம்ம ரூட் டைரக்டரி வந்தாச்சு. ஓகேவா? நான் இங்கேருந்து கிளியர் கொடுத்துறேன். கிளியர் கொடுத்துட்டு நம்ம இங்கே கெட் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? கெட் இனிட், அதுக்கப்புறம் கெட் ஆட், அதுக்கப்புறம் பீரியட் கொடுத்து நான் என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா இங்கே கெட் கமிட், கெட் பிரான்ச், கெட் ரிமோட், கெட் புஷ், இந்த 4 லைனையும் இங்கேருந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு டெர்மினலில் வந்து இங்கே பேஸ்ட் கொடுத்துருங்க. ஓகேவா? பேஸ்ட் அண்ட் என்டர். ஓகேவா? ஓகே, இங்கே புஷ் ஆகிடுச்சு. வாங்க கெட்டப்பில் போய் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். கெட்டப் ஓப்பன் பண்ணிக்கிட்டால் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகேங்க, நம்ம புஷ் பண்ண டேட்டா இங்கே வந்துச்சு. ஓகேவா? பேக் அண்ட் ஃப்ரண்ட் எண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கனாக்கா நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ரெண்டர் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓகேவா? render.com. ஓகேங்க, ரெண்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம ரெண்டருக்கு ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? நீங்கள் லாகின் பண்ணலான்னாக்கா கெட்டபாடி அக்கௌண்ட் வச்சு render.comக்கு சைன்இன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நான் இங்கே என்ன பண்ணேன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே டேஷ்போர்டு இருக்குது இல்லையா, இந்த டேஷ்போர்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே ப்ளஸ் ஐக்கன் இருக்குது இல்லையா, நியூ, இதை கிளிக் பண்ணிவிட்டு வெப் சர்வீசஸ் இருக்குது இல்லையா, இதை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே பில்ட் அண்ட் டெப்ளாய் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நெக்ஸ்ட் கொடுத்துறோம். ஓகேவா? இங்கே பாருங்கள், நம்ம கெட்டப்பில் என்னென்ன ரெபாசிட்டரி இருக்குதோ அதெல்லாம் இங்கே டிஸ்பிளே பண்ணுது. ஓகேவா? உங்களுக்கு இங்கே இப்படி டிஸ்பிளே பண்ணலனாக்கா என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே கெட்டப் இருக்குது இல்லையா, இங்கே கான்ஃபிகர் அக்கௌண்ட் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்படி கீழே வந்து இங்கே ஆல் ரெபாசிட்டரின்னு செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே சேவ் கொடுத்துருங்க. ஓகேவா? அப்போ உங்களுக்கு இங்கே உங்கள் ரெபாசிட்டரி எல்லாம் இங்கே டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு கிட்டப்பில் இருக்கிற ரெபாசிட்டரி எல்லாம் இங்கே டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே டெமோ மந்த் ப்ராஜெக்ட் இருக்குது இல்லையா, இதை நான் இங்கே கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கனெக்ட், இங்கே நான் நேம் கொடுத்துக்கிறேன், டெமோ மந்த். ஓகேவா? அவ்வளோதாங்க, இதையும் அவ்வளோதாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடித்த உடனே இதை நம்ம டிலீட் பண்ணிவிடுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் பிரான்ச் மெயினாக இருக்கட்டும். ரூட் டைரக்ட் எதுன்னு கேட்டிங்கனாக்கா பேக் எண்ட். ஓகேவா? பேக் எண்ட். ரன் டைம் எதுன்னு கேட்டிங்கனாக்கா நோடு தான். பில்ட் கமெண்ட் எதுன்னு கேட்டிங்கனாக்கா யாருன்னு இல்லை, நம்மளது npm i. ஓகேவா? npm i, npm இன்ஸ்டால் ரெண்டு ஒன்று தாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்டார்ட் கமெண்ட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா npm ஸ்டார்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து ஃப்ரீ வெர்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்படி கீழே வந்தீங்கன்னாக்கா நமக்கு இங்கே என்விரான்மெண்ட் வேரியபிள் கேட்குது, நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? யூஸ் பண்ணுறதால நம்ம இங்கே என்விரான்மெண்டல் வேரியபிள் கொடுக்கணும். ஓகேவா? நீங்கள் யூஸ் பண்ணலாம்னாக்கா கொடுக்க தேவையில்லை. ஓகேவா? அப்படி இங்கே நான் வந்து விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். விஎஸ் கோடில் பேக் அண்ட் ஃபோல்டரில் இங்கே என்விரான்மெண்ட் வேரியபிள் இருக்குது, ஃபைல் இருக்குது. ஓகேவா? அதில் நம்ம இங்கே யூஸ் பண்ணுற வேரியபிள் எல்லாத்தையும் காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகேங்க, நமக்கு தேவையான வேரியபிள்ஸ் எல்லாம் நம்ம இங்கே கொடுத்தாச்சு. அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா இங்கே கிரியேட் வெப் சர்வீசஸ் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்க. ஓகேவா? பாருங்கள், இங்கே பில்ட் ஆகிட்டே இருக்குது. கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ ப்ரோக்ரஸில் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், யுவர் சர்வீஸ் இஸ் லைவ்னு வந்துச்சு. ஓகேவா? இங்கேயும் லைவ்னு கட்டுது. நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கனாக்கா அப்படியே மேலே வந்துங்க. நம்ம இப்போ டெப்ளை பண்ணோம் இல்லையா, அந்த ப்ராஜெக்டோடைய URL இங்கே இருக்கும். இதை நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, நம்ம ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக டெப்ளாய் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்த்துடலாமா? ரெஜிஸ்டர் பேஜுக்கு வந்துடுறேன். ரெஜிஸ்டர் பேஜுக்கு வந்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகேங்க, கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஏன்னாக்கா ஒரு வாட்டி இந்த ரூட் ஃபோல்டர்லேருந்து ரீஃப்ரெஷ் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகேவா? அதே நம்ம வேறு பேஜுக்கு போயிட்டு நம்ம இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணோன்னாக்கா நாட் ஃபவுண்ட் எரர் வரும், நமக்கு அப்படி வரல. ஓகேவா? வாங்க இப்போ ரெஜிஸ்டர் பண்ணி பார்த்துடலாம். நேம் ajit@gmail.com. பாஸ்வேர்டு என்னன்னு கேட்டிங்கனாக்கா 1234. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு என்னன்னு கேட்டிங்கனாக்கா 1234. ஓகேவா? ரெஜிஸ்டர். இமெயில் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், ப்ளீஸ் லாகின். ஓகேவா? வாங்க இப்போ லாகின் பண்ணிடலாம். ajit@gmail.com. பாஸ்வேர்டு என்னன்னு கேட்டிங்கனாக்கா 1234. லாகின். ஓகேங்க, லாகின் பண்ண முடியுது. ஓகேவா? ஓகேங்க, இப்போ நம்ம ப்ரொஃபைல் கிளிக் பண்ணி ப்ரொஃபைல் பேஜ் போயிடலாம். ஓகே, இது தாங்க நம்மளோட ப்ரொஃபைல் பேஜ். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே அப்டேட் கிளிக் பண்ணிக்கிறேன். அப்டேட்டில் அஜித் 1234ன்னு இருக்குது. ஓகேவா? நான் இப்போ இதை அப்டேட் பண்ணலாம். ஓகேவா? அஜித்னு கொடுத்து இங்கே நம்ம அப்டேட் கொடுத்துக்கிறேன். ஓகேங்க, யூசர் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட் ஆகுது. ஓகேவா?
இப்போ நம்ம சைன் அவுட் லாக் அவுட் பண்ணிடலாம். லாக் அவுட். ஓகே கைஸ், அவ்வளோதான். நம்ம ப்ராஜெக்டை ஆன்லைனில் டெப்ளாய் பண்ணியாச்சு. நம்ம இப்போ இந்த யூஆர்எல்லை யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணலாம். யாருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அவங்களால இந்த யூஆர்எல் யூஸ் பண்ணி உங்கள் ப்ராஜெக்டை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோவில். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.